என்னை பார்த்தாலே அத்தைக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா இன்னைக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கே. என்ன இதுக்காக அத்தை திடீர்னு வர சொன்னாங்க? மருமகளே, என் ஞாபகமே உனக்கு வரலையா? நீயா வந்து என்ன பார்க்க முடியாதா? எனக்கு ஆப்பிள் ஊட்டி விடுறாங்க, அதுவும் அவங்க கையாலேயே. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா இது ஏதோ கனவுதான் நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த மோதிரம் எங்க மாமியாரு எனக்கு கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிறதால என் மருமகளுக்கு நான் கொடுக்க போற கைய நீட்டு. இன்னையில இருந்து இது உனக்கு தான். அழகா இருக்குல்ல? எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. நான் இவங்களுக்கு எந்த சேவையும் பண்ணல, டைமுக்கு சாப்பாடும் கொடுக்கல. இவங்க சினிமால வர மாமியார் மாதிரி எல்லாத்தையும் கலட்டி கொடுக்கறாங்க. ஒருவேளை இந்த டாக்டர் என் அத்தையோட மூட்டோட சேர்த்து இவங்க மூளைக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டாரா என்ன? அட ஆண்டவா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி மருமகளை ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். மோனிகா, நான் இல்லாத போது வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் நடக்கலல்ல? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமியாருக்கு சேவை செய்யறதெல்லாம் மருமகளோட கடமை. கடமையை செய்ய காசு வாங்க கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். என்னால இந்த பாவத்தை பண்ண முடியாது அத்தை. இவ எந்த நதியில போய் குளிச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. இந்த ஊர்ல கங்கை கூட இல்ல. இந்த சின்ன மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு நான் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேன். இதை விட இன்னைக்கு எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பெரியம்மா முழுசா குணமாகி நல்லபடியா திரும்பி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அட கொழுந்தனாரே, இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அத்தை முன்னாடி இஷாவோட பேரை சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கொடுத்ததுனால இதை வச்சுக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க இதை சாப்பிடுங்க. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓ, இப்பதான் எல்லாம் புரியுது. எப்பவுமே குறுக்கு வழியில போற இந்த மோனிகா இன்னைக்கு என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நடந்து போறா. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அதான் என்கிட்ட மறைக்கிறா. ஏதோ இருக்கு. டேய் தங்கம், பாட்டி கிட்ட வரமாட்டியாடா? இங்க வா வா வா. ஓ, வா 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 வா. இப்பெல்லாம் நீ உன் பாட்டி கிட்ட இருந்து பணமே வாங்கிக்க மாட்டேங்கிற. இந்தா வாங்கிக்க. உன் ஸ்கூலுக்கு எதிர்க்க தள்ளு வண்டியில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வருவால, வாங்கி சாப்பிடு. அவன் தினமும் வருவான், ஆனா இதை வச்சு என்னால ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிட முடியும். ஓ, அப்ப சரி. இனிமே உனக்கு தினமும் 20 ரூபாய் கொடுப்பேன், சரியா? ஆனா அதுக்கு பதிலா நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சரியா தங்கம்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க அம்மா இடுப்புல தங்கம் மாதிரி ஒரு கொலுசு போட்டிருக்கால, யார் வாங்கி கொடுத்தா? என்ன ஆச்சு? எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்க? சொல்லு. நீங்க லஞ்சமா பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் விளப்பறவன் இல்ல பாட்டி. ஓட ஆண்டவா, உன் பாட்டிக்கிட்டே நீ போட்டி போடுறியா? எனக்கு மூட்ல தான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கையில ஒண்ணும் பண்ணல. 2 ஓங்கி குடுத்தன் வை, அப்படியே போய் தரையில பள்ளி மாதிரி ஒட்டிப்ப. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. கல்யாணம், சூரஜனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமா? சூரஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீதான் பிரம்மச்சாரியாச்சே, பொண்ணுங்களோட கைய தொடவே மாட்ட. ஆனா உனக்கு பொண்டாட்டி வரலாம், ஆனா உன் பொண்டாட்டிக்கு சேவை செய்யறதுல நான். பிந்தியா போடுற சத்தத்துல விழுந்துருவ போல இருக்கே.
ஏய் பிந்தியா, ஏன் எப்ப பாரு அவளை என் பொண்டாட்டி பொண்டாட்டி டமா நடிச்சுட்டே இருக்க நீ? அமைதியா இரு, கொஞ்சம் மெதுவா பேசி, ஏன் கத்துற? இங்க பாரு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் வீட்டு வேலை. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன? நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும், நீ இவ கூடவே இருந்த. சூரஜ், சூரஜ், நான் இங்க இருந்து என்ன பண்றது? பெரியமா, அது என்னன்னா, மருமகளை கூட்டிட்டு வா. பாட்டில் தண்ணி தானே நீ குடிப்ப? இந்த குடும்பத்துல பெரிய பெரிய பண்டிகையில கூட சாமிக்கு தான் பழங்களை வச்சு படைச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் இங்க தீபாவளி சமயத்துல 15,000த்துல மொத்த குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் சுத்தமான தண்ணி, அதுக்கு அவங்க கங்கா தீர்த்தத்தை தான் தெளிப்பாங்க. ஆனா அவங்க கிட்டயே நீ டிஃபனுக்கு பழம் சாப்பிடுற, அப்புறம் பாட்டில் தண்ணி குடிக்கிற, 15,000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிற. நீ எதுக்காக இங்க வந்த? சூரஜையும் அவன் குடும்பத்தையும் மொத்தமா அழிக்க வந்தியா? நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவும் இல்லை, எனக்கு இங்க இருக்க விருப்பமும் இல்லை. எனக்கு யார்கிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். நான் எதிர்பார்க்கறது ஒரு வாய்ப்பு தான், இங்க இருந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு. அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். போயிடு. பெரியமா, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றதா தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. ஒண்ணு மருமகளை கூட்டிட்டு வா, இல்லைன்னா நானே வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா வாய மூடு. எனக்கும் என் சூரஜுக்கும் நடுவுல யாரும் பேசக்கூடாது. இது வரைக்கும் என் வீட்டுல எனக்கு தெரியாம ஒரு பொருள் கூட அசையாது. ஆனா இப்ப என்ன கேட்காம கல்யாணமே பண்ணிட்டா. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவன் யார கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? நான் தான் சொன்னேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பெண்ட கலட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆனா பெரியமா, 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஆனா பெரியமா, நீங்க முடிவு உன் கையில தான் இருக்கு. ஒண்ணு இங்க மருமக வரணும், இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். இஷாவை இங்க கூட்டிட்டு வரதை தவிர இப்ப என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. சரி 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 பெரியமா, நான் அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்.